தமிழர் கிராமிய கலைஞர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு பொதுக்குழு கூட்டம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதையடுத்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர். உலக தமிழர் கிராமிய கலைஞர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் சென்னை ராமபுரத்தில் உள்ள வள்ளி வடிவேலன் விழா மண்டபத்தில் செயல் தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. சங்கத்தின் செயலாளராக இருந்த திரு உதயபாரதி, பொருளாளராக இருந்த திரு முருகன் ஆகியோர் கடந்த ஓராண்டாக சங்க நடவடிக்கைகளில் பங்கேற்காததால் உலகத் தமிழர் கிராமிய கலைஞர்கள் சங்கத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது உள்பட 12 தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த பொதுக்குழுவில் தலைவராக இருந்த ரமேஷ் நிறுவனர் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கௌரவ தலைவராக இருந்த டாக்டர் தட்சிணாமூர்த்தி செயல் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு ராஜவேலு சங்கத்தின் பொது செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். சங்கத்தின் பொருளாளராக கார்த்திகேயன் சுகதேவன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மாநில துணைத் தலைவராக இருந்த திரு மணிகண்டன் மாநில ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாநில துணைத் தலைவராக இருந்த தீபக் மாநில ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாநில துணை செயலாளராக இருந்த தேவேந்திரன் மாநில துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். சங்க மாநில துணைத் தலைவராக கும்பகோணம் பொம்மலாட்டுக்குழு கலைஞர் முருகன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட தலைவராக இருந்த பிரியா மாநில துணை ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை மாவட்ட துணைத் தலைவராக செல்வதுரை பொறுப்பேற்றுக் கொண்டார். பொதுக்குழு கூட்டத்தில் SJ இசைக்குழுவின் கிராமிய பாடல் மற்றும் துர்கா வைஷ்ணவியின் கரகாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில துணை ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி கலைவாணி, திருமதி ராஜேஸ்வரி, திருமதி பாக்யலட்சுமி, சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சரவணன், திரைப்பட இயக்குனர் சஞ்சீவி, பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு நட்சத்திரன் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைவரும் ஒன்றாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று நம்முடைய கலையை நீங்கள் விவரமாக எடுத்து சொல்லி, இப்ப பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம அம்மன் கோயிலுக்கு கூடுதல் ஆடி மாசம் அப்ப கிராமங்கள்ல திருப்பூர் வைப்பாங்க ஒரு நாள் நாடகம். இப்ப அதெல்லாம் போச்சு, லைட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த அளவுக்கு அழிந்து கொண்டு வருகிறது. அழிந்து கொண்டு வருகின்ற நமது பண்பாடு அதை நாம் தூக்கி நிறுத்த வேண்டும். அதற்காக நாம் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் காத்திருந்து வெளியூரில் இருந்து வந்தவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் காலையில் சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு ஈவினிங் ஆன ஒரு இடத்துல கூடி ஆடி பாடி மகிழ்ச்சியா சந்தோஷமா அப்ப உருவானதுதான் இந்த கலைகள் எல்லாமே. அதாவது என்னதான் ஒரு நாடு வளர்ந்தாலும் ஒரு உலகம் எவ்வளவு டெவலப் ஆனாலும் எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் அந்தந்த ஊருக்கும் அந்தந்த நாட்டுக்கும் வந்து ஒரு பாரம்பரியம் ஒன்று இருக்கும். அந்த பாரம்பரியம் தான் அங்க போகும்போது நம்ம பேசணும். ஸோ நம்ம ஊருக்குமே வந்து ஒரு பாரம்பரியம் இருக்குன்னா இந்த கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், இந்த பொய்க்காளி ஊர் எல்லாமே பதிவு வச்சுக்கணும்.
எல்லா ஊரை தாண்டி உலக நாட்டை தாண்டி இது ரொம்ப கவனம் இருக்கிற ஒரு கலைகள் இது. அப்படிப்பட்ட ஒரு கலைகள் வந்து அழிஞ்சிட்டு வரும்போது அதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதை தாண்டி நம்ம ஊர் கலை அதை எப்படியாவது டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த முயற்சி எடுத்ததுக்காக ரொம்ப சில வாழ்த்துக்கள். இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படின்னும் போது எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளும் 10-11 இருப்போம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ இந்த கலை வந்து நலிவடைஞ்சு இருக்கு. இதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ஊர்கூடி தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம முதல்ல தேர் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊர்கூடி தேர் இழுக்கணுன்றதுக்காக இவ்வளோ பேர் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கூட்டத்துல வரணும். என்னால முடிஞ்சது இருக்கிற எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் இந்த கலையை பத்தி சொல்லி இந்த குழுவோட உறுப்பினரா சேர்க்கிறது என்னால் முடிஞ்சது செய்வேன். பொருளாதார ரீதியான சப்போர்ட் நம்ம வேணும். முதல்ல பொருளாதாரம் இருந்தாலும் நம்ம எதையுமே செய்ய முடியும். அதனால பொருளாதாரத்துக்கு என்ன வழியோ இந்த அமைப்பினுடைய கட்டமைப்பு ஆணை தராது. பொருளாதாரத்தை சீர் செய்ய வேண்டும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 1000 2000 இப்படி ஒரு 2 லட்சம் ரூபாயாவது ஒரு நிதியை வந்து நம்ம அந்த டெபாசிட் அந்த பணம் அந்த பேங்க்ல வந்து இருக்கிற மாதிரியா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நமது செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களையும் பொருளாளர் அவர்களையும் பணிவோடு கேட்டுக்கிறோம். சங்கம் விரிவடைய வேண்டும் என்றால் நமது உறவுகளை ஒருங்கிணைக்கணும். அப்பதான் அந்த உறவு காலங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த கிராமிய கலை மேம்பாட்டு முயற்சிக்கு உங்களின் ஆதரவை நல்க வேண்டுமென்று கவிச்சுடர் டிவி அன்போடு கேட்டுக்கொள்கிறது.